எக்ஸசைஸ் 4.2ல் உள்ள எல்லா கணக்கும் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் 4.2 ஃபுல்லுமே ஆங்கிள்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிள்ங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்போ ஒரு ஆங்கிள் வந்து நம்ம உருவாகும்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் எக்ஸசைஸில் படிச்சிருந்தோம். 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏபின்னு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம். இந்த 2 பாயிண்ட்ஸையும் தாண்டி ஒரு லைன் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைன்னு சொல்லுவோம். இதை மேக்ஸில் ஏபி லைன்னு சொல்லி இப்படி குறிப்போம். இதுவே அந்த லைன் பார்த்திங்கன்னா அந்த 2 பாயிண்ட்ஸை தாண்டி கண்டினியூ ஆகாமல் போகாமல் வந்து அந்த 2 பாயிண்ட்ஸ்னால் எந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து லைன் செக்மெண்ட்டும்போம். இந்த லைன் செக்மெண்ட்டை ஏபின்னு போட்டு மேலே ஆரோ இல்லாமல் கோடு போடும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா எண்டாக இருக்கும், இன்னொன்று தாண்டி வந்து கண்டினியூ ஆகி போய்ட்டு இருக்கும். இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஏபி போட்டு ஒன் சைடு ஆரோ மார்க் மட்டும் போடும். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்போ ஒரு ஆங்கிள் உருவாகும்னா 2 லைன்ஸோ இல்லைனா 2 லைன் செக்மெண்ட்டோ இல்லைனா 2 ரேவோ சேம் பாயிண்ட்டை ஷேர் பண்ணிச்சுன்னா தான் நமக்கு வந்து லைன் செக்மெண்ட் உருவாகும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஏலேருந்து பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரே போகுதுன்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதேமாதிரி ஏலேருந்து சிக்கு ஒரு ரே போகுதுன்னா இந்தமாரி எப்போ 2ல் ரேஸ் வந்து ஒரு பாயிண்ட்டை ஷேர் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் கிடைக்கும். இது வந்து ரேவாக தான் இருக்கணும்னு தேவையில்ல, லைனாகவும் இருக்கலாம், லைன் செக்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள்ஸ்க்கெலாம் நம்ம வந்து நேம் வச்சுருக்கோம். அது வந்து எப்படி நேம் கொடுக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஒரு சர்க்கிளில் பார்த்திங்கன்னா எப்போவுமே 360 டிகிரி ஆங்கிள்ஸ் இருக்கும். அதாவது 360 ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளை வந்து 2ஆக டிவைட் பண்ணுவோம். இது விசுவலாக பார்த்திங்கன்னா இப்படி டிவைட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிவைட் பண்ணுவோன்னா 360யை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் 180 டிகிரி கிடைக்கும். இப்போ இந்த சர்க்கிளை 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ஹாஃப் சர்க்கிள் கிடச்சிருக்கும். இதோட டிகிரி பார்த்திங்கன்னா 180 டிகிரி. இது நம்ம எப்படி 180 டிகிரின்னு சொல்லுவோம்னா 360யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 180 கிடைக்கிறதுனால கிடைக்குது. அண்ட் இந்த 180 டிகிரி வந்து ஒரு லைனுக்கு ஆங்கிள் ஆகுதுன்னா அதை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஆங்கிளோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அது எப்போவுமே வந்து 180 டிகிரிக்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு 180 டிகிரி கிடச்சிருக்கு. இதை 2ஆக டிவைட் பண்ணுவோம். 180 2ஆக மேத்தமெட்டிக்கலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா குவார்ட்டர் சர்க்கிள் கிடைக்கும். இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. 90 டிகிரியாக எப்போவுமே நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்தமாதிரி ஸ்கொயர் மெத்தடில் ட்ரா பண்ணுவோம். ரிமைனிங் எல்லா ஆங்கிளுக்கும் இந்தமாதிரி சர்க்கிளில் தான் ஆங்கிள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்போது ரைட் ஆங்கிள் எப்போவுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அக்யூட் ஆங்கிள் நம்ம எதை சொல்லணும்னா அந்த 1 டிகிரிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் உள்ள ஆங்கிள் எல்லாமே நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ அக்யூட் ஆங்கிள்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு லெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த அக்யூட் ஆங்கிள்லாம் எங்கே இருக்குன்னா இந்த சைட்லாம் வரும். இந்த சைடு எந்த ஆங்கிள் வந்தாலுமே அது நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள் நம்ம. நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள்னால் பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு மேலே வரும், அதாவது இந்த சைடு வரும். 180 டிகிரிக்கு லெஸ்ஸாக இருக்கும், அதாவது 91 டிகிரிலேருந்து 179 டிகிரி வரைக்கும் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்டியூஸ் ஆங்கிள்ம்போம். 180 வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றோம். 0 ஆங்கிள்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது எப்போ வந்துன்னா ஒரு ரே எடுத்துக்கிறோம் ஏபின்னு. இன்னொரு ரே ஏசியும் பார்த்திங்கன்னா 2 ரேவோ 2 லைனோ இல்லைனா 2 லைன் செக்மெண்ட்டோ 1 அண்ட் மீது 1 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 0 ஆங்கிள் கிடைக்கும். இதுவே 2 ரே பார்த்திங்கன்னா அப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது நமக்கு 180 டிகிரி கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்திங்கன்னா அவங்க டாட்ஸ் கொடுத்துட்டு ஆங்கிளோட நேமும் கொடுத்து அதை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிளோட நேம் பார்த்திங்கன்னா அக்யூட் ஆங்கிள். நம்ம படிச்சிருந்தோம் அக்யூட் ஆங்கிள்னால் பார்த்திங்கன்னா 1 டிகிரிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். நான் அக்யூட் ஆங்கிள் எப்படி வரைய போகிறேன்னா இந்த மாதிரி வரைய போகிறேன். இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1லேருந்து 89க்குள்ளே தான் இருக்க போகுது. செகண்ட் சம்மில் பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் படிச்சிருக்கோம். 91 டிகிரிலேருந்து 179 டிகிரி வரைக்கும் இருக்கலாம்.
ஸோ நான் அப்டியூஸ் ஆங்கிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைய போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 90 டிகிரிக்கு மேலே ஆங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் சம்க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரலாம். தேர்டு ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கணும். எக்ஸாக்டாக 90 டிகிரி எப்போ இருக்குன்னா இந்த மாதிரி ஆங்கிள் இருந்தால் இருக்கும். 90 டிகிரி நம்ம எப்போவுமே ஸ்கொயர் இதில் தான் மென்ஷன் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஸ்ட்ரைட் ஆங்கிள் எடுத்துக்காங்க. ஸ்ட்ரைட் ஆங்கிள் நமக்கு எப்போ கிடைக்குன்னா 180 டிகிரி கிடைக்கும். ஸோ 180 டிகிரிக்கு நான் இந்த மாதிரி வச்சுக்குவேன். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்மில் பார்த்திங்கன்னா 2 ஆங்கிள் கொடுத்துட்டு அதில் வெர்டெக்ஸும் சைடும் எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு செம்மில் படிச்சிருந்தோம் 2 லைன்ஸோ இல்லைனா 2 லைன் செக்மெண்ட்டோ இல்லைனா 2 ரேவோ 1 பாயிண்ட்டை ஷேர் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ஆங்கிள் வந்து கிடைக்கும்னு படிச்சிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு ஆங்கிள் பிஏசின்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் வெர்டெக்ஸ்ன்னு எதை சொல்லணும்னா அந்த 2 ரே வந்து ஒரு பாயிண்டில் மீட் பண்ணதெல்லாம் அந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம வந்து வெர்டெக்ஸும்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆங்கிள் பிஏசியில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஏ தான் பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸு. நம்ம சைடுன்னு எதை சொல்லணும்னா அந்த 2 ரேவை தான் சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா சைடு எதுலான்னா ரே ஏபியும் ரே ஏசியும்னா சைட்ஸு. வெர்டெக்ஸ் வந்து ஏ, சைடு பார்த்திங்கன்னா ரே ஏபியும் ரே ஏசியும் தான் சைடு. இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிளில் வெர்டெக்ஸ் எதுனா 2 ரே எங்கே மீட் பண்ணுதுன்னா டிங்கிற பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிளோட வெர்டெக்ஸு டி. சைடு எதுலான்னா இங்கே பார்த்திங்கன்னா டிலேருந்து ஈக்கு ஒரு ரேவும் டிலேருந்து எஃப்க்கு ஒரு ரேவும் போது இந்த 2 ரேஸுன்னா சைடு. அப்போ ரே டிஇ அண்டு ரே டிஎஃப். அடுத்து செகண்ட் ஆங்கிளில் வெர்டெக்ஸ் எதுனா இந்த 2 ரேவும் டிங்கிற புள்ளியில் தான் மீட் பண்ணுது. அப்போது செகண்ட் ஆங்கிளோட வெர்டெக்ஸ் பார்த்திங்கனாலும் டி தான். அந்த சைடு எதுனா ஃபஸ்ட்டு ரே வந்து டிசின்னு ஒன்று இருக்குது. அப்போ ரே டிசி அண்டு இன்னொரு ரே பார்த்திங்கன்னா டிஇ. இதுதான் இந்த 2வது சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். இங்கே ஒரு 5 ஆங்கிள்ஸோட பிக்சர் கொடுத்துட்டு அதில் எதெல்லாம் வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம ரைட் ஆங்கிள்லாம் படிச்சிருந்தோம். எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கிறதால ரைட் ஆங்கிள்னு படிச்சிருந்தோம். அது இந்த ரைட் ஆங்கிளில் ஸ்பெஷலாக நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் தான். செகண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 46 தான் இருக்குது. நமக்கு 90 டிகிரிக்கு லெஸ்ஸாக இருந்தாலே அதை நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள்ம்போம். அப்போ செகண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் கிடையாது. தேர்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கொயரில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் தான். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஃபோர்த்து டிகிரி பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆங்கிள் பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக வரும். இது வந்து ரைட் ஆங்கிளாக வராது. ஃபிஃப்த்து ஆங்கிள் பார்த்திங்கனாலும் ஸ்கொயரில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபிஃப்த் ஆங்கிளும் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள். தேர்டு சம்மில் எதெல்லாம் ரைட் ஆங்கிள்னால் பிக்சர் 1ம் 3யும் 5ம் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் பார்த்திங்கன்னா 5 ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு அதில் எதெல்லாம் வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்யூட் ஆங்கிள்னு நம்ம எதை சொல்லணும்னா ஆங்கிள் 1 டிகிரிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் உள்ள ஆங்கிள்ஸ் தான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லி சொல்லுவோம். சிம்பிளாக 90 டிகிரிக்கு லெஸ் ஆகிற ஆங்கிள்ஸை அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பார்த்திங்கன்னா 33 டிகிரி. அது பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு லெஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா அக்யூட் ஆங்கிள் தான். செகண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 56 டிகிரி. இதுவும் பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு லெஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஆங்கிளும் அக்யூட் ஆங்கிள் தான். தேர்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 89 டிகிரி இருக்குது. 89 பார்த்திங்கன்னா 90 டிகிரியோட லெஸ் தான். ஸோ தேர்ட் ஒன்றும் அக்யூட் ஆங்கிள். ஃபோர்த் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ ஃபோர்த் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் கிடையாது. ஃபிஃப்த் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரியோட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ஆங்கிளும் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் கிடையாது. 90 டிகிரியோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு. ஸோ ஃபோர்த்து சம்க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆங்கிள் 1, 2, 3 தான் ஃபோர்த்து சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மில் ஒரு 5 ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு அதில் எதெல்லாம் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்டியூஸ் ஆங்கிள் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்னா 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும், 180 டிகிரியோட லெஸ்ஸாக இருக்கணும்,
அதாவது 91 டிகிரிலேருந்து 179 டிகிரி வரைக்கும் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அப்டியூஸில் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 101 டிகிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 90 டிகிரியோட எக்ஸ்ட்ரா. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் ஆகும். செகண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி நம்ம வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்கிறதுனால இதை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்ல மாட்டோம். தேர்டு டிகிரி பார்த்திங்கன்னா 129 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது 90 டிகிரியோட எக்ஸ்ட்ராவும் 180 டிகிரியோட லெஸ்ஸாகவும் இருக்கிறனால தேர்டு பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஃபோர்த் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரியோட லெஸ்ஸாக இருக்குது. 90 டிகிரியோட லெஸ்ஸாக இருந்தால் நம்ம வந்து அதை அக்யூட் ஆங்கிள் நம்போம், அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ ஃபோர்த்து ஆங்கிளும் பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் கிடையாது. ஃபிஃப்த்து ஆங்கிளும் பார்த்திங்கன்னா அக்யூட் ஆங்கிள் தான், ஏன்னா இது 90 டிகிரியோட லெஸ்ஸாக இருக்குது. ஃபிஃப்த்து சம்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆங்கிள் 1ம் 3யும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து சம்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். இங்கே ஆங்கிள் கொடுத்துட்டு அந்த ஆங்கிளுக்கு வந்து நம்ம எந்தெந்த வேலெல்லாம் பாசிபிள் வேஸ்லலாம் வந்து நேமிங் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கே வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். எப்போதுமே ஒரு ஆங்கிள் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா இந்தமாரி ஹாஃபாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா எல்லில் ஸ்டார்ட் பண்ணி எம் வழியாக என் வரைக்கும் போதா, அதுதான் இந்த ஆங்கிள் குறிக்குது. அப்போ இந்த ஆங்கிள் சிம்பிள் போட்டுட்டு எல்எம்என் இப்படி ஒரு நேம் எழுதலாம். செகண்ட் நம்ம என்ன எழுதலாம்னா எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி எம் வழியாக எல் வரைக்கும் போகுது. அப்போ செகண்ட் ஆங்கிள் எப்படி எழுதலாம்னா என்எம்எல். இந்த ரெண்டு நேமிங்கும் பார்த்திங்கன்னா சேம் ஆங்கிள் தான் வந்து குறிக்குது. மூணாவதும் அது வழியாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 3 லெட்டர் எழுதுவோம், அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை சிம்பிளாக ஆங்கிள் எம்முன்னு போற்றலாம். இங்கே ஏன் எம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏன்னா எம்முங்கிற பாயிண்ட்லன்னா நமக்கு ஆங்கிள் இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் மற்ற 3 ஆங்கிளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் சால்வ் பண்ண மெத்தடை செகண்ட் சம்லையும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா PQRன்னு சொல்லி ஒரு ஆங்கிள் போட்டுடலாம். அடுத்து செகண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா RQPன்னு போடலாம். ஆங்கிள் RQP. அடுத்து தேர்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா Qன்னு ஒரு ஆங்கிள் போடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆங்கிள் MNOன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த சேம் MNO ஆங்கிளை வந்து ஆங்கிள் ONMன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆங்கிள் ONM அந்த சிம்பிளாக இதை வந்து ஆங்கிள் Nன்னு நம்மளால் வந்து மென்ஷன் பண்ண முடியும். லாஸ்ட்டாக ஃபோர்த் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆங்கிள் SATன்னு ஒன்று இருக்குது. இந்த சேம் SATங்கிற ஆங்கிள் வந்து நம்ம வந்து TASன்னு மென்ஷன் பண்ணலாம். ஆங்கிள் TASன்னு இல்லைனா சிம்பிளாக ஆங்கிள் ஏன்னு மென்ஷன் பண்ணலாம். இதுதான் 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். 7th சம்மை பார்க்கணுன்னா நமக்கு ஒரு 2 கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். நம்ம வந்து ஒரு 2 ஆங்கிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரிம்போம். எப்போன்னா அந்த 2 ஆங்கிள்ஸையும் நம்ம சம் பண்ணும்போது, அதாவது ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த 2 ஆங்கிள்ஸும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லுவோம். இதுவே அந்த 2 ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா அந்த 2 ஆங்கிள்ஸும் நம்ம வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸும்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் 10 டிகிரியும் 80 டிகிரியும் கூட்டும் போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். அப்போ 10 டிகிரியும் 80 டிகிரியும் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அதேமாதிரி 100 டிகிரியும் 80 டிகிரியும் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். இப்போ 100 டிகிரியும் 80 டிகிரியும் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்திங்கன்னா 20 டிகிரி அண்டு 70 டிகிரியால் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணணும். அது நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா 20 டிகிரியும் 70 டிகிரியும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 90 டிகிரி கிடைக்குது. 2 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடச்சிதுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ட்ரூ. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா 88 டிகிரி அண்டு 12 டிகிரியால் காம்ப்ளிமெண்ட்ரின்னு கேட்டாங்க. நம்ம 88யும் 12ஐயும் ஆட் பண்ணுவோம். 8 ஆட் பண்ணால் 10, ரிமைனிங் 1. அதுமாதிரி 9 + 1 பார்த்திங்கன்னா 10, மொத்தம் 100 டிகிரி கிடைக்கிது.
நமக்கு வந்து 90 டிகிரி கிடைக்கல. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா 80 டிகிரி அண்டு 180 டிகிரியாக சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 டிகிரி ஆட் பண்ணும்போது 180 வந்துச்சுன்னா தான் நம்ம சப்ளிமெண்ட்ம்போம். இங்கே கணக்கில் கொஸ்டின்லேயே வந்து 180 வந்ததுனால கண்டிப்பாக இதோட அடிஷனும் பார்த்திங்கன்னா 180யோட எக்ஸ்ட்ரா ஆகும்போது அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா 0 டிகிரி அண்டு 180 டிகிரி சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 0வையும் 180யும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி தான் கிடைக்க போகுது. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா 10th சம்மில் பார்த்திங்கன்னா 1 ஆங்கிள் கொடுத்துட்டு அந்த ஆங்கிளோட காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்னா 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 90 டிகிரி கிடைக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்திங்கன்னா 1 ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்தாங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால நம்ம ஆன்சர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்க போகுது. நமக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸு தான் நமக்கு வேணும். அப்போது இது 2 பக்கமும் நம்ம வந்து 30 டிகிரியால் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா +30 டிகிரியும் -30 டிகிரியும் கேன்சல் ஆகி ஜஸ்ட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 90ல் 30 போச்சுன்னா 60 கிடைக்கும். ஃபஸ்ட்டு கணக்குக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்த்திங்கன்னா 60 டிகிரி. இதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா 30 டிகிரியும் 60 டிகிரியும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 90 டிகிரி கிடைக்கிது. நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண மெத்தட்லேயே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எல்லா சமயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 26 டிகிரி. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுட்டு நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்க போகுது. இப்போ 2 சைடும் 26ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜஸ்ட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 2 போச்சுன்னா 6 இருக்கும். 26ஓட காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா 64. நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மில் பார்த்திங்கன்னா 85 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. 85 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட்ரி நமக்கு தெரியாது. ஸோ அதை ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். 2 சைடும் 85ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 90ல் 85 போகும்போது நமக்கு 5 டிகிரி கிடைக்கும். 85 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா 5 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. 0 கூட எந்த நம்பர் தான் கொடுத்தாலும் அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 90 டிகிரி கிடைக்கணும். 0ஓட காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா 90 டிகிரி. அதுமாதிரி 5த்தில் பார்த்திங்கன்னா 90 டிகிரியோட 0 ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து 90 டிகிரி கிடைக்கும். 5த்தில் 90 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா 0 டிகிரி. நெக்ஸ்ட்டு 11th சம் பார்க்கலாம். 11th சம்மில் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அதோட சப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு என்னென்னா 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு அதோட சம்மு வந்து நமக்கு 180 டிகிரிக்கு எக்ஸாக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்திங்கன்னா 70 டிகிரியோட சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. நமக்கு 70 டிகிரியோட சப்ளிமெண்ட்ரி தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த எக்ஸு தான் வேணும், இந்த 70 டிகிரி வேண்டாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ 2 சைடும் 70 டிகிரியால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 70 டிகிரியும் கேன்சல் ஆகிடும். வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 180லேருந்து 70 போச்சுன்னா நமக்கு 110 டிகிரி இருக்கும். அப்போ 70ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்த்திங்கன்னா 110 டிகிரி. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதேமாரி ரிமைனிங் சம்மையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். செகண்ட் டிகிரி எது கொடுத்துருக்காங்கன்னா 35 டிகிரி. 35 டிகிரியும் 1 டிகிரியும் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 180 கிடைக்கும். எந்த டிகிரி ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்குமோ அதுதான் பார்த்திங்கன்னா 35ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ நம்ம எக்ஸை எப்படி கண்டுபிடிப்பலாம்னா 2 சைடும் 35ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 35 டிகிரியும் கேன்சல் ஆகி ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 3 போச்சுன்னா 4, ரிமைனிங் 1 இருக்கும்.
ஸோ 35ஓட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்த்திங்கன்னா 145 டிகிரி. நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மில் உள்ள டிகிரி பார்த்திங்கன்னா 165 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. டூ சைடும் 165ஆல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட்டு எக்ஸு மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 6 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சுன்னா 0. இப்போ நமக்கு 50 டிகிரி கிடச்சிருக்கு. தேர்டு சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 15 டிகிரி. அடுத்து ஃபோர்த்து சம்மில் பார்த்திங்கன்னா 90 டிகிரி கூட 1 டிகிரி ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிடைக்கணும். டூ சைடும் 90 டிகிரியால் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 90 டிகிரி இருக்கும். இப்போ 90 டிகிரியோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி தான். கடைசியாக 0 டிகிரியோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து 180 டிகிரி தான் இருக்க போகுது. ஏன்னா 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்கலாம். 12th சம்மில் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் உள்ள சப்ளிமெண்ட்ரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ளிமெண்ட்ரின்னு எதை சொல்லணும்னா 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரிம்போம். 2 ஆங்கிளில் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா அதை காம்ப்ளிமெண்ட்ரிம்போம். ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா எப்போவுமே 180 டிகிரியாக தான் இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 25ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 25 கூட ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ரெண்டு சைடும் 25ஆல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 10லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். 7லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு 5 கிடைக்கும். ரிமைனிங் 1 இருக்கும். ஃபஸ்ட்டு சம்மோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்த்திங்கன்னா 155 டிகிரி. இந்த செகண்டு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் பிக்சர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணதும் 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 90 டிகிரி கிடைக்க போகுது. 30 டிகிரி கூட எந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி கிடைக்கும்னா 2 சைடும் 30 டிகிரியால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 60 டிகிரி இருக்கும். இப்போ செகண்ட் சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒன் பார்த்து பார்த்திங்கன்னா 67 டிகிரி. இன்னொரு பார்த்து கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைனோட டிகிரி நமக்கு தெரியும் 180. அப்போ நம்ம இங்கே சப்ளிமெண்ட்ரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த ஆங்கிளுக்குனா 67 ஆங்கிளுக்கு 67ஐயும் ஒரு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிடைக்கிது. ஸோ ரெண்டு சைடும் 67ஆல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 10ல் 7 போச்சுன்னா 3, 7ல் 6 போச்சுன்னா 1, ரிமைனிங் 1 அப்படி இருக்குது. தேர்டு சம்மில் இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 130 டிகிரி ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா இந்த ஸ்கொயர் இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட் ஆங்கிள்னால நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 46 டிகிரி கொடுத்தாங்க. செகண்ட் ஆங்கிள் நமக்கு தெரியாது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 90 டிகிரி கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடும் 46ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 4 போச்சுன்னா 44 டிகிரி கிடைக்குது. அப்போ ஃபோர்த்து சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 44 டிகிரி.